ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கார்லோ அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்றைக்கு நமக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஞானத்தை, அறிவை நம்ம அவருடைய நன்மைக்காக, இந்த உலகத்தினுடைய வளர்ச்சிக்காக, பிற மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க, ஒரு 6 மாத குழந்தை, ஒருவருடைய குழந்தை, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அலைபேசி எடுத்துக்கிட்டு கக்கப்புக்குன்னு அது பாட்டு பேசுது, ஏதோ பேசுது. அதாவது அலைபேசியே வராது, ஆனால் அந்த பேசக்கூடியது. அதை பார்த்து பெற்றோர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் எவ்வளோ அழகாக பேசுது பார் அப்படின்னு சொல்லி பூரிப்படையக்கூடிய ஒரு நிலை. இது உண்மையிலுமே பாராட்டத்தக்கக்கூடிய ஒரு சூழல் தான். இன்றைக்கு நம்முடைய இளம் பிள்ளைகள், அதாவது சிறு பிள்ளைகள், 4 வயது 5 வயது அந்த பிள்ளைங்கள்லாம் பார்க்குறப்ப, அதாவது 50 வயது 60 வயது இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விட ரொம்ப அறிவு சார்ந்த விதத்தில் ரொம்ப முன்னோக்கி போய்கொண்டு இருக்கிறாங்க என்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த தொழில்நுட்பங்களை எப்படி பயன்படுத்துறது, தொழில்நுட்ப கருவிகளை எப்படி பயன்படுத்துவது, அதில் நிறைய வளர்ச்சிக்கான காரியங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்த ஒரு ஆழமான நேர்மறையான தேடலை, ஒரு பாடத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளிடமிருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் நிறைய ஆப்பு, வீடியோ கேம்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாங்க. டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளையாடக்கூடியது, அதில் அப்படியே புத்தி மழுங்கடிக்கக்கூடிய ஒரு நிலை, அடிமை பழக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை, அதிலிருந்து வெளிவர முடியலை. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ஆற்றுப்படுத்தல், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையமாக இருக்கிறான் ஃபாதர், என் பையன், என் பேரன், என் பேத்தி அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அப்படியே புலம்பக்கூடிய ஒரு நிலை. அப்படி யார்கிட்டையும் பேசுகிறதில்ல. அந்த 10 வயசு பிள்ளைங்க, 11 வயசு பிள்ளைங்க, 15 வயசு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டா போதும், அவங்க உலகமே அப்படியே தனியாக இருக்கிறது. யார் என்ன பண்ணுறா, வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, நான் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்த ஒரு கவலை இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு, பெரும்பான்மையான பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு சூழல். ஆனால் இங்கே பாருங்கள், கார்லோ 11 வயசில் இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் கற்றுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம திருவெளிப்பாடு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அங்கே என்ன அப்படின்னா, நீங்கள் குளிராகவும் இல்லை சூடாகவும் இல்லை, அப்படியே ரெண்டும் கட்ட நிலைமையில் வெதுவெதுப்பாக ஒரு மாதிரி இருக்கிறீங்க. பாண்டவர் சொல்கிறார், நான் உங்களை கக்கிருவேன், ஒன்று இருந்தால் குளிராயிரு இல்லை சூடாயிரு, அப்படி இப்படி இருக்காத, இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் வைக்காத. ஏன்னா அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, நற்கருணையினால் ஏற்பட்ட அதிசயங்களை குறித்து மக்களுக்கு சொல்கிறார். 15 வயசு மகன், சரிங்களா, இந்த 15 வயதில் தன்னுடைய வாழ்வை அதாவது முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, அல்லது இறந்து போகக்கூடிய ஒரு சூழல். அப்போ 12 வயசில் 13 வயசில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நற்கருணையினுடைய அதிசயங்களை, அற்புதங்களை இப்படி நம்பிக்கை இல்லாத மக்களுக்கு அறிவிக்கிறார். அப்போ சின்ன வயசிலேயே நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு மகனாக கார்லோ இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2005ஆம் ஆண்டு நற்கருணை ஆண்டு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வத்திக்கானில் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நற்கருணையினுடைய அதிசயங்களை குறித்த ஒரு கண்காட்சி, எக்ஸிபிஷனை ஏற்படுத்துகின்றார். அதிலிருந்து 5 கண்டங்களுக்கு இவருடைய இந்த கண்காட்சியானது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்போ ஏராளமான மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதில் பங்கெடுத்து அதை கண்டுகளித்து நற்கருணையின் மீது அதீத நம்பிக்கை கொள்ளக்கூடிய, பற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக, பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ 10 வயது அல்லது 11 வயது 12 வயதில் அவருக்குள்ளாக ஏற்பட்ட ஒரு தூண்டுதல், அந்த மாற்றம் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள தூண்டுகிறது. கடவுள் அவருக்கு கொடுத்த ஞானத்தை சரியாக பயன்படுத்த உதவி செய்கிறது. அதை நேர்மறையாக பயன்படுத்துகிறாரு. சும்மா நம்ம பிள்ளைங்களை போல வீடியோ கேம் இல்லை, அல்லது கண்டதையும் பார்க்காம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஞானத்தை நேர்மறையான விதத்தில் பயன்படுத்துகின்றார். அப்போ இன்றைக்கு கார்லோ நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, அல்லது இவர் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உன்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல், உன்னிடம் இருக்கக்கூடிய திறமை, உன்னிடம் இருக்கக்கூடிய பலன் எல்லாமே நான் சமூகத்தினுடைய நலனுக்காக, சக மனிதனுடைய முன்னேற்றத்திற்கான கொடுக்குறேன். அப்போது நான் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய தாளந்த விரயம் செய்யாமல், புதைச்சு வைக்காமல், வீணடிக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சரியாக
நேர்மறையான விதத்தில் பயன்படுத்தணும். அப்படிப்பட்ட அருள் வரத்தை புனித கார்லோ வழியாக நாம் மன்றாடுவோம்.